ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லான்ச்சுடைய பேட் 3ல் வெர்ஷன் 3 அந்த பேடில் வந்து அண்டு லான்ச் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர்லேயும் ஹார்ட்வேர்லேயும் என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா பேட் 3 கேள்விப்பட்டிருப்பீங்க. லான்ச்சில் பேட் 3 இருக்குன்றது தெரியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வெர்ஷன் 3ல் என்ன சேஞ்ச் இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விசிஐ அப்புறம் ஹார்ட்வேரில் மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லான்ச்சில் வரக்கூடிய பேட் 3 வெர்ஷன் 3உடைய பேடு. ஸோ அதோடைய ஃப்ரண்ட் வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10.1 இன்ச்சில் வரும். அண்டு பார்த்தீங்க நம்மளுக்கு வெயிலில் யூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ரெகுலர் டயக்னோஸ் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா கிளியரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இன்னொன்று யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பேக் சைடில் வந்து ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் பாருங்கள், உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட எல்லாருக்குமே தெரியும் ஸ்கேனர்ஸில் வரக்கூடிய ஸ்டாண்ட் வந்து ஒரு 90 டிகிரி தான் பெண்ட் பண்ண முடியும். பட் லான்ச்சில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இதை வந்து நீங்கள் 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிவைஸை இந்த மாதிரி கையில் பிடிக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டாண்டை வச்சு நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கிரிப்பான ஸ்டாண்டு, இங்கே ரப்பர் கிரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கையிலேருந்து வழுக்கவும் செய்யாது. ஸோ இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஹார்ட்வேர் ஃபீச்சர் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு டைப் சி போர்ட்டு சார்ஜிங்க்கும் டைப் பி போர்ட்டு, லான்ச்சில் வரக்கூடிய எந்த ஒரு அக்சசரியும் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் பி போர்ட்டு அவங்க அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த போர்ட்டு. அடுத்ததாக நம்ம இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லான்ச்சுடைய மெயின் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள், இன்டெலிஜென்ட் டயக்னோஸ். ஸோ இந்த இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஒரு கார் டயக்னோஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் புது மாடல்ஸ் எதாவது நம்ம பார்க்குறோம், அதை பற்றி நம்மளுக்கு தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கலாம், BMW, பென்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக் குரூப் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து பார்ட் நம்பர் டிஃப்ரென்ஸு, வின் நம்பரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலும் அது என்ன மாடல்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக காரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணலாம். அடுத்ததாக நம்மளுக்கு லோக்கல் டயக்னோஸ், நம்ம எப்போயும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் பிராண்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அமெரிக்கன் பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்டு, ஜீப், ஷெவர்லேட் 3மே கவர் ஆகும். யூரோப்பியன் பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் BMW, பென்ஸ், ஆடி, ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா, அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸு, லேம்போர்கினி, ஃபெராரி, இது எல்லாமே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஷியன் வெஹிக்கிளில் நம்மளுக்கு கவர் ஆகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா, ஹுண்டாய், டொயோட்டா, டாடா மஹேந்திரா, மாருதி எல்லாமே நம்மளுக்கு இந்த லான்ச்சில் சப்போர்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஃபங்க்ஷன். இந்த சர்வீஸ் ஃபங்க்ஷனில் இந்த பர்டிகுலர் பேட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 டைப் ஆஃப் ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கெராஜ் ரன் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து கெராஜுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்டர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நாசல் கோடிங் பண்ணணும், இன்ஜின் ஆயில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் ரீசெட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரேக் பேட் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா பிரேக் ரீசெட். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய கெராஜ் நீட்ஸ்க்கு தேவையான ஒவ்வொரு ரீசெட் ஃபங்க்ஷனுமே யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சர்வீஸ் ஃபங்க்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட். நம்மளுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் நியூவாக வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்ற ஃபீச்சருக்குள்ளே போயிட்டு நீங்கள் தேவையானதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பேட் 3 வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலை, அடிஷ்னலாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் ஃபீச்சர். இந்த டிபிஎம்எஸ் ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். அந்த சிஸ்டமில் ஏதாவது ஒரு சென்சார், அதில் வரக்கூடிய 4 வீலில் ஏதோ ஒரு சென்சார் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அந்த சென்சார் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம லான்ச் டிவைஸ் அப்படி இல்லை அப்படின்னா லான்ச்சில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய டிபிஎம்எஸ் டிவைஸ் சென்சார்ஸு, டிபிஎம்எஸ் கன், டிபிஎம்எஸ் டிவைஸ் யூஸ் பண்ணி
நீங்கள் வந்து டிபிஎம்எஸ் சிஸ்டம்ஸே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் லான்ச் டிவைஸுடைய ஹெல்ப்போட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடாஸ். எல்லாரும் நம்ம கேள்விப்படக்கூடிய ஃபீச்சர் அடாஸ் அப்படிங்கிற ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாஸ்ன்ற ஃபீச்சரை வந்து நீங்கள் வந்து நம்ம பேடை யூஸ் பண்ணி அடாஸ் எக்யூப்மெண்ட்டோட நம்ம லான்ச் டிவைஸை அட்டாச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இதுக்கான ப்ளகின்ஸும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மால் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 12 வோல்ட் யூஸ் பண்ணுறீங்க, 24 வோல்ட் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது 24 வோல்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஹார்ட்வேர் வாங்கிட்டு இதே பேடில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இமோபிளைசருக்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே டிவைஸில் நீங்கள் இமோ சாஃப்ட்வேரும் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியும், இவி சாஃப்ட்வேரும் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். எல்லாமே இந்த ஒரே பேடில் சப்போர்ட் பண்ணும். அடுத்ததான் இங்கே உங்களுக்கு அதர் மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் தான். அதில் இங்கே பாருங்கள் டூல் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நான் ஆல்ரெடி இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா கீ ப்ரோக்ராமர். இந்த கீ ப்ரோக்ராமர்ன்ற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ப்ரோக்ராமர் நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இமோ ப்ராக் அப்படின்ற ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ராக் 3 அப்படிங்கிற அடாப்டர் நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த டிவைஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜெர்மன் வெஹிக்கிள்ஸோட இசியூவை க்ளோன் பண்ணிக்கலாம். இசியூ டிசியூ, அதாவது இசிஎம் அப்புறம் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுடைய மாடியூல்ஸ், அது ரெண்டையுமே நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு அதோட ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அக்யூரஸியும் ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அது நம்மளுக்கு லான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அது. இது மாதிரி ஒவ்வொரு யூனிக்கான சாஃப்ட்வேருக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லான்ச் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டிவைஸை வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஓல்டு லான்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லான்ச்சை இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ புதுசாக நான் ஒரு கேரேஜ் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் டயக்னோஸ்டிக் டிவைஸ் வேணுங்கிறவங்களும் இந்த லான்ச்சை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கெராஜ் ஃபங்க்ஷனில் டயக்னோஸ்டிக்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டயக்னோஸ்டிக்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபால்ட்டை ரீட் பண்ணணும், கிளியர் பண்ணணும். அப்புறம் ஃபால்ட்டை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு லைவ் டேட்டா ஆக்சுவேஷன் டெஸ்ட், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வரக்கூடிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இன்ஜெக்டர் கோடிங், ஆயில் ரீசெட், ப்ளீடிங், இந்த மாதிரி ஒரு 37 டைப் ஆஃப் ரீசெட் ஃபங்க்ஷன் நம்ம பேட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள், நீங்கள் இப்போ வந்து கார் யூஸ் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக கமர்ஷியல் வெஹிக்கிளும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் லான்ச்சில் சொல்யூஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா, மஹேந்திரா, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், இந்த 3 பிராண்டுக்கும் BS3, BS4, BS6 இந்த 3 விதமான டைப் ஆஃப் இன்ஜின்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதில் நீங்கள் BS6 வெஹிக்கிளுக்கு பர்டிகுலராக SCR ரீசெட், DPF ரீஜெனரேஷன் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் இந்த டூல்லே இன்பில்ட்டாக வந்துடும். அதை நீங்கள் எங்கே அக்சஸ் பண்ணலாம்னா லோக்கல் டயக்னோஸில் அந்தந்த பிராண்டோட சாஃப்ட்வேரை நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் இந்த டூலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். இதில் இன்னொன்று அடிஷ்னலாக இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்தியன் வெஹிக்கிள்ஸும் கவர் பண்ணுவேன், ஜெர்மன் வெஹிக்கிள்ஸும் கவர் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலில் வந்து உங்களுக்கு டயக்னோஸ்டிக்ஸ், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் போக ஆன்லைன் கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேக்கிங்கில், அதாவது இந்த டிவைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஆன்லைன் DOIP கேபிள், இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக இந்த பேக்கிங்லேயே ஃப்ரீயாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கோடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கேபிளுக்கு தனியாக நீங்கள் யார்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை, இந்த கேபிள் உங்களுக்கு இந்த பேக்கிங்லேயே வந்துடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த டிவைஸ் பற்றி. ஸோ லான்ச்சில் டெவலப் பண்ணதில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான யூனிக்கான டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சுடைய DBS கார் வெர்ஷன் 7 தான். இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸை நீங்கள் ப்ளூடூத்லேயும் யூஸ் பண்ண முடியும், வயர்டு கம்யூனிகேஷன்லையும் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான USB கேபிள் உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த USB கேபிள் இன்பில்ட்டாக வந்து டிவைஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கிங்கில் நீங்கள் டேரெக்டாக ஒரு எண்டை வந்து லான்ச்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை நீங்கள் டேரெக்டாக லான்ச்சோட டிவைஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வயர்டு கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் பர்டிகுலராக மஹேந்திரா ECU ஃப்ளாஷிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸை வந்து நான் சொன்ன அந்த கேட்டகரியில் வர எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் லான்ச்சில் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு அப்டேட்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு உடனே ரீச் பண்ண முடியும்.
ஸோ இந்த டிவைஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் லான்ச்சில் அதர் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் டிபிஎம்எஸ் சொல்யூஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.